ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புது 2025 மாடலுக்கான ஜூபிட்டர் 110 வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க அண்ட் பழைய மாடலுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி அந்த ஒரு புது டிசைன்னே சொல்லலாம். எல்லா பார்ட்ஸுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய 110 மாதிரி இல்லாமல் இதில் அந்த ஃபியூச்சர்ஸ் அந்த சைடில் இருக்க லைட்ஸு, ஹெட்லைட்ஸு, மெட்டல் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த சைடில் கூடிய ஃபைபர் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. அண்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பவர் என்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ஐகோ அசிஸ்ட் அந்த சிஸ்டத்தோட வரக்கூடிய ஒரு மாடலுங்க இது. ஸோ கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வச்சிருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டாப் வேரியண்ட் அப்படிங்கிறப்ப டிஸ்க் பிரேக் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வரும் வித் ரைட் கனெக்ட் அந்த ஒரு ப்ளூடூத் பேரிங் டிவைஸோட வரக்கூடிய ஒரு மாடலுங்க இது. ஸோ இதோட மாடலை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பவர் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட என்ஜின் சைஸ் ஒரு 110cc தான். இது வந்து 125 கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 110cc, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 113cc என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 7.9 bhp அண்ட் 9.6 Nm ஆஃப் டார்க்கு. ஒரு 110cc ஸ்கூட்டர்லேயே இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் சொல்லுவோம். ஏன்னா ஒரு நல்ல டார்க் இருக்குது, அதே மாதிரி நல்ல பவர் இருக்குது. ஆனால் வெறும் 110cc மட்டும்தான். ஸோ அப்படி மேக்ஸிமம் 125 இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற காரணத்தினால இதுதான் ஒரு நல்ல பவர்னே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ பிக்கப் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரன்னிங்லேயும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல அந்த பவர் வந்து நல்லாவே தெரியுதுங்க. நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக்ஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் ஃபியூச்சர்ஸ்னு மற்றபடி பெருசாக பார்க்குறப்ப எதுவுமே கிடையாது. அந்த ஐகோ சிஸ்டம் இருக்குது அண்ட் முக்கியமாக கிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வண்டியில் கிடையாது. நீங்கள் இந்த அப்படி சொல்லணும்னா மேக்ஸிமம் இப்போ ஆக்டிவாவில் ஃபஸ்ட்டு தூக்குனாங்க, அப்புறம் இப்போ ஜூபிட்டர் தூக்கிட்டாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சஸும் தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டாக அந்த கிக்கருங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டே வராங்க. கிக்கர் இல்லைனா கோல்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிக்கர் கிடையாது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பேட்டரியும் நல்ல விதமாக பார்த்துக்கணும், அந்த மாதிரி தாங்க. ஸோ இதோட ஃபியூவல் டேங்க் பேசிக்கலி முன்னாடி தான் இருக்குது. நம்ம ஜூபிட்டர் 125 நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி இதுக்கு ஃபியூவல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அதே 5 லிட்டர் கெப்பாசிட்டி அந்த ஒரு செக்மெண்ட் டேங்க் தான் வந்து வருது. ரியரில் உங்களுக்கு டேங்க் இல்லாத காரணத்தினால சீட்டோட அண்டர் ஸ்டோரேஜ் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்லேருந்தே பார்த்துருவோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கிறது. ஸோ இதோட ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாசியரான ஒரு லுக் இருக்குது. ஆக்சுவலாக பழைய 110 மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான அந்த லைட்டோட விசிபிலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டிஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா டிஆர்எல்ஸ் அந்த ஒரு கோடு மாதிரி ஒரு எரியும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லயன் டைப்பில் ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு டிஆர்எல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறது வண்டிக்கு இன்னுமே ஒரு அழகான ஒரு ஃபியூச்சராக தான் இருக்குது. பார்க்கும்போதே நல்லா இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் இந்த வண்டியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ், இண்டிகேட்டர்ஸ் கொண்டு இதில் வந்து எல்இடிஸ். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த கார்லாம் ஒரு உள்ள நமக்கு இண்டிகேட்டர் ஒரே லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, டேஞ்சர் லைட் எல்லாமே ப்ளேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு டிசைன் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்எல்ஸோட மெர்ச் பண்ண மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டிக்குமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அட் த சேம் டைம் டயர்ஸோட சைஸ் பார்க்குறப்போ இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 12 inches வீல் சைஸ். அந்த வீல்ஸ் எல்லாம் எந்த மாற்றங்களும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா அதே வீல் சிஸ்டம் தான். உங்களுக்கு 12 inches வீல் சைஸ் வந்து வரும். டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னாலும் அதே 12 inch வீல் சைஸ், 90/90 செக்ஷன் டயரு. அண்ட் ரியரோட அந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாதிரி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. எஸ், அந்த ஃபுல்லாகவே டேஞ்சர் லைட் சிஸ்டம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருக்கா, டேஞ்சர் லைட் ஆஃப் ஆயிடுச்சா, இது நான் இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ தெரியுதுங்களா, உங்களுக்கு இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட் எரியுது, பட் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் எரியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ கம்மியான ஒரு அமௌண்ட்டில் ஆக்சுவலாக இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 1,10,000க்குள்ளே வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். ஸோ அதில் இருக்கும்போதுமே நிறைய ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே டிவிஎஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். என்ஜின் வைஸுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடல். அண்ட் லுக்குமே நல்லா இருக்குங்க. வண்டியோட லுக்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு வண்டி பார்க்கும்போது. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டோட வியூ வந்து போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீஸ் போகக்கூடிய அந்த இடத்த வந்து பார்த்துடலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு புஷ் லாக் அதே மாதிரியான கீ தான் இதுக்கு முன்னாடி இருந்த அதே மாடலில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB-Bக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து
புஷ் பண்ணிங்கன்னா சீட்டோட ஓப்பன் பண்ணிக்கலாம். சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அடியில் அண்டர் கிரவுண்டு சொன்ன மாதிரியே அண்டர் கிரவுண்டு தான். நல்லா ஒரு பெரிய ஸ்பேஸு. ஏன்னா ஃபியூல் டேங்க் லிட்டரலி இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால உங்களுக்கு ரியரில் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சு நீட்டாகவே யூஸ் பண்ணலாங்க. ஒரு 2 ஹெல்மெட்டு ஒரு பெரிய பேக் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஜூபிட்டர் 125 வந்து பார்த்துருக்கலாம். ஜூபிட்டர் 125லையும் இதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ் யூட்டிலிட்டி இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா பெரிய ஸ்பேஸுமே கொடுத்துருக்கனால உங்களால் நல்லா டீசெண்டாகவே நீங்கள் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி அடியில் நீங்கள் பேக்ஸுமே வச்சுக்க முடியும். ஓரளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். லைட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க இதில். கீழே வந்து லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, சீட்டோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப நல்லா சாஃப்டரான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. அண்ட் உட்காந்து ஓட்டக்கூடிய ரைடிங் கெப்பாசிட்டியுமே இதில் வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான, ரொம்ப ரைடிங்காக, நமக்கு குஷனியாக நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா சீட் கவர்லாம் போடும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ரைடிங் பண்ணும்போது நல்லா குஷனியாக இருக்கும். ரியரில் அந்த பில்லியன் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிச்சஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு வேறு என்னென்னலாம் இதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் லைட்டாக உள்ள ஆன் பண்ணுற மாதிரி தான். புஷ் பண்ணி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் வந்து ஓப்பன் ஆகிடும். தெரியுதுங்களா? ஸோ 5 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கன்சோல் மீட்டர் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சுவிச்சஸோட அந்த குவாலிட்டி, டிசைன்ஸ் இதெல்லாமே பழைய எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதில் எந்த வித்தியாசங்களும் இல்லை. ஹை பீம், லோ பீம், தென் இண்டிகேட்டருக்கான கொடுத்துருக்காங்க, ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியல் ஸ்டார்ட் சிஸ்டம் அந்த ஒரு சிஸ்டம் தான். அண்ட் இங்கே வந்து ஸ்டார்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ரொம்பவே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது, நாய்ஸே இல்லாமல். தெரியுதுங்களா? ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜினாக இருக்குது. சவுண்டே இல்லாமல் ரொம்பவே லைட்டாக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்ஸுமே பார்க்கலாம். அந்த பழைய 110 ஜூபிட்டரில் இருக்க மாதிரி தான், அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட்டடாக கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ கன்சோல் இப்போ வந்து கன்சோல் வந்து பார்த்துருவோம். ஏன்னா இதில் வந்து அந்த பேரிங் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கன்சோல் தான். ஸோ அது எப்படி இருக்குது, ஸ்மார்ட் கனெக்ட் கன்சோல்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கலாம். ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர், ஹலோ ரைடர் அப்படின்னு காட்டுது. கொஞ்சம் கலர்டான விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், க்ரீன் கலர்ன்ட்டு. ஈகோ மோடு வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன் இங்கே இருக்குங்க. ஸோ ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஃபியூவலு, எஸ் ஓடோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூடூத்துக்கான அந்த மோட்ஸ் இருக்கும். ரேஞ்ச் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் தான். உங்களுக்கு ஒரு நார்மலான ஆஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க இதில். ஸோ பேசிக்காக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ரைடிங் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதிலே வந்து நார்மலாக அந்த அனலாக் வரக்கூடிய மீட்டரும் வருது. ஸோ டிஜிட்டலாக இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் 110cc ஒரு நல்ல அப்கிரேடாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா இது ஒரு நல்ல கலர் ஆப்ஷன்ஸில் நிறைய டிசைன்ஸில் கொஞ்சம் புதுசாக சேஞ்சஸ்லாம் பண்ணி நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைடு பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்க்குறப்போ 1,10,000 rupeesக்குள்ளே வரக்கூடிய ஒரு மாடல். 2 விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது. அனலாக் அண்ட் டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வேரியன்ட் வந்து டிஸ்க் வித் டிஜிட்டல் மீட்டருங்க. ஸோ இது ஒரு டாப் வேரியன்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப கம்பெனி சைட்லேருந்து ஒரு 55 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 55 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான ஒரு மைலேஜ் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த லுக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பா, டேக் கேர் அண்ட் பாய்.